என் அன்பான மகனே, மகளே, இப்போது நீ இருக்கும் சூழ்நிலை எனக்கு நன்றாக தெரியும். இந்த வீடியோ உனக்கு தற்செயலாக வரவில்லை. உன் அறையின் ஒரு மூலையில் அமர்ந்து தனிமையில் அழுது கொண்டு, இறைவா, என் கதறல் உன் காதுகளுக்கு கேட்கவில்லையா என்று நீ கேட்ட அந்த மெல்லிய சத்தம் என் இதயத்தை தொட்டது. நீ சிந்திய ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் நான் வீணாக்காமல் ஒரு துருத்தியில் பிடித்து வைத்திருக்கிறேன். நீ மனிதர்களிடம் உதவி கேட்டு ஏமாந்து போனாய். உனக்கு யார் இருக்கிறார்கள் என்று ஏளனம் செய்தவர்களின் வார்த்தைகள் உன் இதயத்தை கூர்வாளாக காயப்படுத்தியது. ஆனால் இன்று நான் உன்னிடம் சொல்கிறேன், உலகம் உன்னை தள்ளிவிடலாம், மனிதர்கள் உன்னை கைவிடலாம், ஆனால் நான் உன்னை ஒருபோதும் தள்ளுவதே இல்லை. உன் பாரம் இப்போதே என் கரங்களுக்கு மாற்றப்படும். உன் குடும்பத்தில் இருக்கும் பிரிவினைகளைக் கண்டு நீ ஒவ்வொரு நாளும் வேதனைப்படுகிறாய். ஒரே கூரையின் கீழிருந்தும் இதயங்கள் பல மைல் தூரமாக இருப்பதை நான் பார்க்கிறேன். கணவன் மனைவிக்குள் இருக்கும் மௌனம், பிள்ளைகளின் அடங்காத பிடிவாதம், உனக்கு தெரியாமல் உறவினர்கள் செய்யும் சூழ்ச்சிகள், இவை அனைத்தும் உன்னை மனதளவில் உடைத்தன. ஆனால் இன்று நான் உன் வீட்டிற்குள் உலாவுகிறேன். உன் வீட்டுச் சுவர்களுக்குள் என் சமாதானத்தை நான் ஊற்றுகிறேன். கசப்பான வார்த்தைகள் பேசிய அதே நாக்குகளில் அன்பின் சுவைய நான் வைக்கிறேன். இது சரியாகவே ஆகாது என்று நீ கைவிட்ட அந்த உறவு உன்னை தேடி வரும். உன் வீட்டில் மீண்டும் மகிழ்ச்சியின் சிரிப்பு ஒலிக்கும். சமாதானத்தின் தேவன் நான் உன் வீட்டை இன்று ஆசீர்வதிக்கிறேன். பணக்கஷ்டம் உன்னை எவ்வளவு தூரம் அலைக்கழித்தது என்பதை நான் அறிவேன். கடன் சுமை எப்போது தீரும் என்ற பயத்தில் நீ பல இரவுகள் தூக்கமில்லாமல் தவித்தது எனக்கு தெரியும். நாளைக்கு என்ன செய்வோம், பிள்ளைகளின் தேவைகளை எப்படி பூர்த்தி செய்வோம் என்ற அச்சம் உன்னை வாட்டியது. ஆகாயத்து பட்சிகளை பார், அவைகள் விதைப்பதுமில்லை, அறுப்பதுமில்லை, நானே அவைகளை போஷிக்கிறேன். என் சாயலால் படைக்கப்பட்ட உன்னை நான் பட்டினி போட மாட்டேன். அடைக்கப்பட்ட வாசல்கள் இன்று என் அதிகாரத்தால் திறக்கின்றன. உனக்கு தெரியாத வழிகளிலிருந்து உதவி வரும். அவமானப்பட்ட அதே இடத்தில் நீ கௌரவிக்கப்படுவாய். உன் கையின் பிரயாசங்களை நான் இன்று முதல் ஆசீர்வதிக்கிறேன். உன் உடலில் இருக்கும் நோயைக் கண்டு பயப்படாதே. இந்த வியாதி என்னை அழித்து விடுமா என்ற அச்சம் உனக்கு வேண்டாம். நான் உன் பரிகாரி. இன்று இந்த வார்த்தைகளை நீ நம்பிக்கையோடு கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உன் சிரசிலிருந்து உள்ளங்கால் வரை என் வல்லமை இறங்குவதை நீ உணர்வாய். பிள்ளைகளின் எதிர்காலத்தை பற்றி நீ கவலைப்படாதே. அவர்கள் வழிகெட்டு போய்விடுவார்கள் என்ற உன் பயத்தை நீக்கிவிடு. அவர்கள் என் சிறகுகளின் நிழலில் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். உனக்கு எதிராக உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். இன்று உன் வீட்டை சுற்றி நான் ஒரு அக்கினி மதிலாக நிற்கிறேன். எதற்கும் அஞ்சாதே. இப்போது உன் உள்ளத்தில் ஒரு பெரிய அமைதி பிறந்திருக்கிறது. அது மனிதர்களால் கொடுக்க முடியாத பரலோக அமைதி. இந்த நேரம் முடிந்த பின்பும் நான் உன் வீட்டை விட்டு வெளியேறப் போவதில்லை. இப்போது முதல் நான் உன் கூடவே தங்கியிருப்பேன். உன் கண்ணீரின் காலம் முடிந்துவிட்டது. இனி உன் மகிழ்ச்சியின் காலம் தொடங்குகிறது. உனக்கான அதிசயம் மிக விரைவில் உன்னை தேடி வரும். அதை நீ பார்க்கும்போது என் தேவன் பெரியவர் என்று சாட்சி சொல்வாய். என் பாதுகாப்பு எப்போதும் உனக்கு உண்டு. ஆமென். இந்த வார்த்தைகளை கேட்ட பிறகு உங்கள் இதயத்தில் ஒரு சிறிய அமைதியையோ அல்லது உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறிய மாற்றத்தையோ நீங்கள் உணர்ந்தால் மறக்காமல் இங்கே வந்து உங்கள் சாட்சியை பதிவிடுங்கள். அது சோர்ந்து போயிருக்கும் இன்னும் பல இதயங்களுக்கு நம்பிக்கையையும் இறைவனின் நாமத்திற்கு மிகப்பெரிய மகிமையையும் கொண்டு வரும்.